என்னங்கடா லைஃப் இப்படியே இருக்குன்னு நினச்சப்போ தான் இந்த ஜன்னலை ஓப்பன் பண்ணுறேன். அப்போ தான் ஹே ஆல், நான் அஞ்சு ராஜசேகர். இது என்னோட டெய்லி ஈவினிங் vlog. சில பல விஷயம் சொல்லியிருப்பேன். ஸோ ஃபுல்லாக பார்க்கலாம், உங்களுக்கே தெரியும். ஓகே, விஷயத்துக்குள்ளே போகலாமா? சும்மா தானே இருக்கோம்னு சும்மா ஒரு vlog எடுத்து வச்சேங்க. அன்றைக்கி ஃபுல்லாகவே மழை தான் பெஞ்சிட்டு இருந்தது. ஸோ ஓகே, வெட்டியாக தானே இருக்கும்னு சொல்லிவிட்டு ஸ்கின் கேர் பண்ணலான்னு பார்த்தேன். ஓகே, கொஞ்சம் ஓட்ஸ் எடுத்திருக்கேன், தென் காஃபி பவுடர், ஹனி, கொஞ்சமாக பால் எல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் ஓரமாக ரெஸ்டிங் டைம் கொடுத்துட்டு வச்சிட்டேன். தென் வழக்கமாக என்னோடய வேலையை நான் பார்க்க ஆரம்பித்தேன். அதெல்லாம் முடிச்சுட்டு வந்துட்டு தான் நான் திரும்ப ஃபேஸில் பார்க்கலாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்ருந்தேன். இப்போது டீ டைம். ஓகே, டீ போட்டுடலாமா? டீ அடிக்கடி குடிக்கக்கூடாது தான், இருந்தாலும் மழை இல்லையா, சுட சுட டீ மழை. கிச்சன் கொஞ்சம் பார்க்க சின்னதாக தான் இருக்கும். அதுலேயே என்னென்ன எனக்கு தேவையோ அதெல்லாம் அங்கங்கே செட் பண்ணி தேவையான மாதிரி அடக்கி வச்சுருப்பேன். ஓகே, டீ நல்லா போட்டு, இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச டீ தூள், எனக்கும் என் ஹஸ்பண்டுக்கும் ரொம்ப பிடிச்ச டீ தூள். ஸோ அதை தான் எப்போவுமே நாங்கள் குடிப்போம். ஓகே, ஃபுல்லாக ரெயின்க செம்ம கூலாக இருந்துச்சு எனக்கு ஃபுல்லாகவே. சரி, டீ போட்டு குடித்து முடிச்சுட்டு ஃபேஸ் ஃபுல்லாக நான் மிக்ஸ் பண்ணி வச்சுருந்ததை பேக் மாதிரி போட்டு ஒரு 20 மினிட்ஸ்க்கு அப்புறம் நார்மல் வாட்டரில் வாஷ் பண்ணி, அதுக்கு முன்னாடி கொஞ்சம் ரப் பண்ணி எடுத்துட்டு அதுக்கப்புறம் வாஷ் பண்ணிட்டேன். தென் ஃபேஸ் பார்த்தா ஓகே, நல்ல ரிசல்ட் கிடைக்கிது. ஏன்னா மேக்ஸிமம் காஃபி பவுடர் வந்துட்டு டேன் ரிமூவ் பண்ணுன்றதுனால காஃபி பவுடர், தேன் எல்லாமே டேன் ரிமூவ் பண்ணும். ஓகேவா? அதனால நான் எப்போது கொஞ்ச நாளாக அதை வந்து ரெகுலராக நான் அதை யூஸ் பண்ணிகிட்டே வரேன். யூஸ் பண்ணி பார்த்தா நல்லா பளிச்சுனே இருந்துச்சு. ஓகே தான், இப்போ ஸ்கின் நிறையவே டிஃப்ரென்ஸ் தெரியுது. ஓகே, ஈவினிங் 6:30 ஆனதும் விளக்கேற்றி கும்பிட்டுட்டு அஸ் யூஷுவல் ஃபேமிலி டைம் தான், டிவி பார்த்துட்டு டைம் போனதே தெரியாமல் உட்காந்துட்ருந்தோம். நைட்டுக்கு சப்பாத்தி பண்ணி பன்னீர் கறியும் வச்சுருந்தேன். ஸோ அதெல்லாம் அந்த வீடியோவில் காட்டலை. அவ்வளோதான் என்னோடய ஈவினிங் ரொட்டீன். அப்புறம் ஒரு ஹேர் ஆயிலோட ரெசிபிலாம் காமிச்சிருந்துருப்பேன். நான் இது வந்து வீக்லி ஒன்ஸ் இந்த ஹேர் ஆயில் யூஸ் பண்ணி ஹேர் வாஷ் பண்ணுறதுக்காக, இது என்னோடய ஊரில் எங்கள் அம்மா ஊரில் போயிட்டு நான் ரெடி பண்ணி வச்சுருந்தேன். ஸோ கீழே நல்லி, வேப்பிலை, கருவேப்பிலை, கொய்யா இலை, செம்பருத்தி பூ இலை, மருதாணி, துளசி எல்லாமே இதில் ஆட் பண்ணியிருக்கேன். ஓகே, தேங்க்யூ. மலையுடன் பாய்.